பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பானவர்களே, பண்பானவர்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, சிங்க பெண்களே, சீரும் காளைகளே, அவர்களே, இவர்களே, துடிப்பான இளைஞர்களே, குட்டி குழந்தைகளே, பெரியவர்களே, அவர்களே, இவர்களே, என் பேச்சுக்கு தட்டுவதற்காகவே கைகளோடு வந்திருக்கக்கூடியவர்களே, திரும்பிய திசையெல்லாம் புகழ் பரப்பி எங்கு சென்றாலும், எதிரில் சென்றாலும், எதிரில் வந்தாலும் எங்கும் இருக்கக்கூடிய தளபதி நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய மக்களே, நான் ஒரு 50 பேர் வந்திருப்பாங்க, 5 நிமிஷம் பேசிட்டு ஓடிடலாம் வந்தேன். இங்க வந்து பார்த்தா இது பொதுக்கூட்டமா மினி மாநாடா என்று நினைக்கின்ற அளவில் போற்றுதலுக்குரிய எங்கள் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வெற்றி தலைவர் எங்களுக்கு கிடைத்த வரம், அவருக்கு அரணாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம். அவர்கள் இருவருக்கும் இந்த மண்ணின் மைந்தராக கிடைத்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அண்ணன் எஸ்கேபி தென்னரசு ஒரு பரிசு. நான் வர்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்திற்கு வந்து இந்த இடத்தை நெருங்கும் போது அணுகுண்டு வெடிக்கும் சத்தம் கேட்ட போதே தெரியும், வீரமங்கை கேத்தரின் பாண்டியன் வந்துவிட்டார், பேசிவிட்டார். எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசுவார். ஒரு பேச்சுக்கு எடுத்துக்காட்டுதான் எங்க சிங்கப்பெண் கேத்தரின் பாண்டியனை தான் சொல்லணும். தங்கச்சி கிட்ட சொல்லி நாகரிகமாக பேசுவது எப்படின்னு இந்த சிங்கப்பெண் கிட்ட வந்து இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியில டியூஷன் படிச்சாலும் புத்தி வரும் அவரெல்லாம். அதே போல எனக்கு முன்னால் பேசிய அன்பு தம்பி, என் உடன்பிறவா சகோதரன், நம்ம அண்ணன் மதுரமுத்து அண்ணன் இருக்கார்ல, எங்க போனாலும் ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணுவாரு. ஒரு மான் பொம்மை எடுத்துட்டு போய், இது மான் சல்லுன்னு போச்சா, சல்மான். இது கறி ஆடுதா, ஆட்டுக்கறி. அது மாதிரி பொலிட்டிக்கல் வேர்ல்டில் ப்ராப்பர்ட்டி கண்டென்ட் பண்ணக்கூடிய என்னது அன்பு தம்பி ரமேஷ் அவர்கள் இப்படிதான் செஞ்சில போய் ஒரு 100 ரூபாய் நோட்டை காமிச்சு அவர் தூக்கத்தை கெடுத்தார். இப்படிதான் வாசுதேவ நல்லூர்ல அந்த எம்எல்ஏ போட்ட செக் பவுன்ஸ் ஆயிருச்சு, ஒரு பிளாங்க் செக்கை காமிச்சு கதையை முடிச்சார். இப்படிதான் இன்னைக்கு வாலாஜாபாத் வந்து வெள்ளை அறிக்கை, வெள்ளையா இருக்கிறதெல்லாம் அறிக்கையாப்பா. எப்படி பாருங்க, மணிமண்ணையா வளர்த்திருக்கோம், மணிமணியா வளர்த்திருக்கோம், முத்து முத்தா வளர்த்திருக்கோம். அரகம் நிறைந்த கரவுளி என்னுடைய தம்பிக்கு தங்கச்சி தாங்க ஐயா. நல்லா இருக்கணும் பாருங்க, நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பேச்சுனா இப்படி பேசணும், துடிப்பா இருக்கணும். ஆனா எப்படி பேசுறாங்க, எனக்கு உங்க மேல வருத்தம். ஒரு பெரிய மனுஷன, முதல் முறை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலினை இப்படியா தாக்கி பேசுவீங்க? என்ன என்ன பழக்கம்? நான் பாருங்க எவ்வளவு பெருமையா பேசுறேன் பாருங்க, பார்த்து கத்துங்க. மதிப்பிற்குரிய எங்களுடைய மௌலானா எஸ்.எம்.எஸ். அமீர் அண்ணன் வந்திருக்கிறாரு, அவருக்கு ஒரு கரவொலி கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒண்ணுல மௌலானாக்கு ஒரு சம்பவம் சொன்னேன். ஒரு ஊர்ல மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் போறாரு, ஒரு குழந்தைய கொடுக்குறாங்க. சார் குழந்தைக்கு பேர் வைங்க வாங்குறார். அப்படியா, குழந்தையுடைய அப்பா பேர் என்ன? அந்த அம்மா சொல்லுது, குழந்தையுடைய அப்பா பேரு ஷேக் அலாவுதீன். அவர் ஒண்ணு, ஓஹோ ஜெயக்கடாவா. உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு ஜெயக்கடான்னு பேர் வைப்பானாங்க? ஏங்க, ஜெயக்கடாவுடைய குழந்தைக்கு கருணாநிதினு பேர் வைக்கிற, அது பொம்பளுக்கு இல்ல. மக்கள் குறை கேட்புனால் மனுவில் எழுதி தராங்க, மைக் எடுத்தார் அப்படியே புடிச்சுக்கிட்டு. ஆக திருமதி திருமலை வந்திருக்காங்க. திருமலை ஆம்பளை. திருமதி திருமலை, உங்களுக்கு கணவரோட சேர்த்து வைக்கணுமா, கண்டுபிடிச்சு தரணுமா? அவன் சொல்றான், ஐயா திருமலை ஆம்பளை, என்ன எதுக்கு கணவரோட சேர்த்து வைக்கணும்? ஏன் காராம்பசுவை காணுங்க. காராம்பசுக்கும் கணவருக்குமே இருக்கு வித்தியாசம் தெரியலையே. நீ வந்து வெள்ளை அறிக்கை எங்க, பிளாங்க் செக் எங்க?
ஆனா என்னுடைய தலைவர் இருக்கார் பாருங்க, பாடுகிறேன் பாமணக்கும், பாடும்போது நாவினிக்கும், நாடெங்கும் புகழ் மணக்கும், தளபதி பேர் சொல்லும் போதே காதலிக்கும். நெருஞ்சி முள் மனிதர்களும் நிறைந்திருக்கும் அரசியலில் குறிஞ்சி மலர் போல் மலர்ந்த குணமலர்றா என் தலைவர். இவர் எப்படியாவது தடுத்துடணும். பிளான் போடுறது 1000, 2000, 3000, நீ 5000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, இந்த 5 ரூபாய் விசில் உன்னை தோற்கடிக்கும், தோற்கடிக்கும், தோற்கடிக்கும். இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், எப்படி இவ்வளவு கூட்டம் வருது? இது கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு கூடுற கூட்டம் இல்ல, கொள்கைக்காக தானா சேர்ந்த கூட்டம், தானா சேர்ந்த கூட்டம். முந்தானேத்து வாசுதேவன் திருநெல்வேலி பக்கத்துல போயிருந்தேன். அங்க ஒரு சிஸ்டர் வந்து சொல்லிச்சு, அண்ணே எனக்கு தளபதியை ரொம்ப பிடிக்கும், மதுரை மாநாட்டுக்கு பாக்கிறதுக்கு ஆசையா வந்தேன், 15 லட்சம் பேரு, எப்படியோ அந்த ரேம்ப் கிட்ட வந்துட்டேன், தளபதியை பார்க்க முடியல, கண்ணெல்லாம் கலங்குச்சு, சுத்தி அத்தனை லட்சம் ஆண்கள். அப்புறமா ஆனா ஒருத்தர் கூட மிஸ்பிஹேவ் பண்ணலனா, என்ன குழந்தைய தூக்குற மாதிரி என் மடியில நிக்க வச்சு அந்த அண்ணனுங்க சொல்றாங்க, சிஸ்டர் என் மேல ஏறி நின்று தளபதியை பாருன்னு சொன்னாங்க. ஒரு குழந்தைய தூக்கி பிடிச்ச மாதிரி பிடிச்ச அண்ணன்கள் இருக்கிற பாச கூட்டத்தின் பெயர் தான் தமிழக வெற்றி கழகம். காலையில நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க, பனையூர்ல 3ஆம் ஆண்டு தொடக்க விழா. நல்லா இருந்த மனுஷன், நல்லா இருந்த குரல், எங்க கிட்ட எல்லாம் கத்தி கத்தி போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எங்க ஆசான் குரல் விடிவி கணேஷ் மாதிரி மாறி போச்சு. எல்லாருக்கும் 24 மணி நேரம்னா எங்க பொதுச் செயலாளருக்கு அந்த 24 மணி நேரத்துக்குள்ள 48 மணி நேரம் உழைப்பை செய்து கொண்டிருக்கிறேன். இதான் தமிழக வெற்றி கழகம். காலையில பனையூர்ல பேசிட்டு மாலையில வாலாஜாபாத் வந்து இன்று இரவு கிளம்பி போய் மறுபடியும் கோவில்பட்டியிலோ திருநெல்வேலியிலோ மதுரையிலோ பேசுவதற்காக ஒரு பெண் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு அரசு பேருந்துல வந்து மக்கள் முன்னாடி பேசிட்டு போறாங்கன்னு சொன்னா அது ஒரு பெண்ணை சிங்கப்பெண் கேத்தரின் பாண்டியன். தம்பி சொன்னது உண்மை. எளிய வீட்டு பிள்ளை மட்டும் இல்ல, நாங்களாம் ஏழை வீட்டு பிள்ளை. பைக் எடுத்துட்டு போவோம், அங்க போவீங்க இங்க போவீங்க அப்படிங்களை எல்லாம் எளிமையா ஏளனப்படுத்தி பேசுவீங்க. ஒரு படம் இருக்கு, இந்த சூரியனை போட்டு படம் வந்து நடிச்ச அந்த அம்மா பேர் மறந்துட்ட ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க நடிச்ச ஒரு படம். ஒரு அல்ல கேரளா பார்டர்ல ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு குழந்தைக்கு அவசரமா ரத்தம் வேணும். அந்த காட்சி இப்படி வருது. அந்த அம்மா நர்ஸா இருக்கும், பர்ஸ திறக்கும், கசங்கி போன ஒரு அட்டை இருக்கும். அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து பார்த்தா அதுல அப்படி தலைவர் இருப்பாரு, விஜய் மக்கள் இயக்கம். கட் பண்ணா தமிழ்நாடுல இருந்து கேரளா பார்டருக்குள்ளார 15 பைக் பறக்கும், எல்லார் கையிலும் ஸ்மைலி பால் இருக்கும், அங்க ரத்த குடை நடக்கும். இதற்கும் அந்த காட்சிக்கும் அந்த கதைக்கு எந்த சம்மதமும் இல்ல. ஏன் தெரியுமா அந்த டைரக்டர் அந்த காட்சியை வச்சாரு? இது நடந்த உண்மை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 15 லட்சம் உயிர்களை காப்பாற்றிய கூட்டம் விஜய் மக்கள் இயக்கம். நாங்களே திட்டங்கள் போட்டுக்கிட்டோம். 28 ஆண்டுகளுக்கு முன்னாடி 90களினுடைய இறுதியில் அத்தனை சுலபத்தில் விஜய் ரசிகர் மன்றம் ஒரு போர்டு வைக்க விடமாட்டார் தலைவர். குறைந்தபட்சம் ஒரு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் வாங்கி உங்கள் ஏரியால இருக்கிற காலனிக்கு ஒரு சின்ன பகுதிக்கு போய் அந்த குழந்தைகளுக்கு அதை கொடுத்தப்பலாம் கோனிக்கா பிலிம் வரும், அதை போட்டோ எடுத்து ஆல்பம் அடிச்சு சாலை கிராமத்தில் வந்து கொடுத்து உனக்கு சமூக சேவை செய்யும் சிந்தனை இருக்குன்னு நிரூபித்தால் தான் விஜய் ரசிகர் மன்றம் என போட்டுக்கொள்ளும் தகுதி இருக்குன்னு தீர்மானித்தவர் என்னுடைய வெற்றி தலைவர். நாங்களே திட்டங்களை உருவாக்கணும். ரொட்டி பால் முட்டை திட்டம், தம்பி ரொட்டி வாங்கிப்பாரு, நான் பாலை வாங்கி காய்ச்சி பிளாஸ்க்ல எடுத்துக்குவேன், இன்னொருத்தர் முட்டையை ஒரு 30 முட்டையை வேவிச்சுக்குவோம், எடுத்துக்கிட்டு போவோம். ஊட்டச்சத்து குறைந்த குடிசை பகுதிகளுக்கு போய் அங்க இருக்க குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு ரொட்டி கொடுத்து முட்டை கொடுத்து பால் கொடுத்து பேச்சு கொடுப்போம். நான் தெரியுமா, நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறேன், அவர் தெரியுமா பிஎஸ்சி படிக்கிறாரு, படிப்பு முக்கியம், நல்லா படிக்கணும்னு பேசுவது. ஒரு சாதாரண ஒரு துணை இயக்குனருக்கு ஒரு அரசு மருத்துவமனையில் பிறந்த ஏழை வீட்டு பிள்ளைங்க நம்முடைய தலைவர். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவர் கோயிலுக்கு போறதில்ல, தான் பிறந்த அந்த அரசாங்க மருத்துவமனைக்கு போய் அன்று பிறக்கும் குழந்தைக்கெல்லாம் தங்க மோதிரம் போடக்கூடிய தங்க தலைவரே தலைவர்.
இப்ப வரைக்கும் மாவட்ட செயலாளர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு ரொட்டிப்பால் முட்டை திட்டம், படிக்கும் குழந்தைக்கு விஜய் படிப்பகம், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல முதல் மதிப்பெண் வாங்கினா தளபதி கல்வி விருதுகள், கல்லூரி சேர கல்வி உதவித்தொகை, வேலை தேடி அலையும் இளைஞர்களுக்கு விஜய் விலையில்லா விருதகம். ஒரு சர்க்கார் செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருக்கிறார் இந்த சர்க்கார். அதனாலதான் ஒரு வெற்றி தலைவர். எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு முழுக்க குட்டி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஒரே பேச்சுதான், எங்களுக்கு நல்லது நடக்கணும், எங்கள் உரிமைகள் வரணும், எங்களுக்கு எல்லா வகையான நன்மை வரணும். அதுக்கு 2026 நம்ம வெற்றி தலைவர் தான் முதலமைச்சராக வரணும். சமீப காலத்துல திமுகவினுடைய மேடைகள்ல ஒரு ஆபாச பேச்சாளர், அவர் பேர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா, ஒரு பெரிய மனுஷன் பேரை வேற தன் பேருக்கு முன்னாடி போட்டுக்கிட்டு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டும் உயிரோடு இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், இனிமே பேசுற பேச்சுக்கலாம் நேர்ல வந்து 10 கேஸ் போட்டு ஏறி மிதிச்சிருப்பார். எந்தவித நாகரிகமும் இல்லாம பெண்களை குறித்து சிறுமைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசக்கூடிய அந்த மனிதர்கள் போன்ற அந்த அசிங்கமான அந்த பேச்சை எல்லாம் புறந்தள்ளுங்க. அவர்களுக்கு நாம சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? இந்த தேசத்தின் பேரு தாய்நாடு, பெண்ணை சொல்லி சொல்லுவோம். பேசுகிற மொழி தாய்மொழி, தாயை சொல்லி சொல்லுவோம். ஓடுகிற நதிக்கெல்லாம் பெண்களின் பேரு. ஒவ்வொரு தெய்வத்திலையும் பெண் தெய்வம் இருக்கு. தெய்வமே ஒரு பெண் தான், ஒவ்வொரு பெண்ணுமே ஒரு தெய்வம் தான் சொல்ற கூட்டம் தான் தமிழக வெற்றி கழகம். எந்த பெண்களை பத்தி நீங்க தப்பா தரக்குறைவா அசிங்கமா கேவலமா பேசுறீங்களோ அதே பெண்களை வைத்து திமுகவினுடைய கதையை ஆட்சியை முடிக்க போவது தமிழக வெற்றி கழகம். இது உறுதி. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன சொன்னாங்க? நீங்க மசால் வடை பார்த்திருப்பீங்க, பருப்பு வடை பார்த்திருப்பீங்க, திமுக வடை பார்த்தது இல்லையே. கல்வி கடன் முடித்து வைக்கப்படும், விவசாய கடன் முடித்து வைக்கப்படும், சுய உதவி குழு கடன் முடித்து வைக்கப்படும், மகளிர் கடன் முடித்து வைக்கப்படும். நீங்க எதுவுமே பண்ணல. இப்ப ஜனம் சொல்லுது 2026 திமுக ஆட்சி முடித்து வைக்கப்படும். வாக்குறுதி. பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு கொடுப்போம். 1 லிட்டர் எவ்வளவுப்பா பெட்ரோல்? எவ்வளவு? பெட்ரோல் எரியல. இதையெல்லாம் கேட்ட என் வயிறு எரியுது. கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு அடிச்சு விடு. ஊருட்டு ஏதாவது நல்லது பண்ணிவிடுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்க மாற்றி விடுவோம், சீர்குலைவை சரி செய்து விடுவோம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், எல்லாருக்கும் 1000 ரூபாய் தருவோம் அப்படின்னீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு இடியாப்பம். ஏன்னா எங்க சென்னையில அவ்வளவு சீக்கிரம் வீட்டுல உட்காந்து புளிய முடியாது. உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பேன். வெளியில ஒரு சத்தம் கேட்கும், இடியாப்பம். தட்டை எடுத்துக்கிட்டு ஓடுவேன். ஆஹா, இடியாப்பமும் தேங்காய் பாலும் மேல நாட்டு சர்க்கரையை தூவி அப்படி சுருட்டி அப்படி வச்சு சாப்பிட்டுருணும்டா அப்படி ஓடுவேன். ஓடி போய் பார்த்தா சத்தம் மட்டும் இருக்கும், ஆள் இருக்க மாட்டார். ஓடி இருப்பாரு. இடியாப்பம். நான் 4.25 வருஷத்துக்கு முன்னாடி 502 வாக்குறுதிகளை அள்ளி விட்டாங்களே, அதை செய்வாங்க இதை செய்வாங்க, எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருவாங்க, எல்லா பெண்களுக்கும் இலவச பஸ் தருவாங்க, எல்லா கல்வி கடையிலும் ரத்து பண்ணுவாங்க, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவாங்க, கல்குவாரியெல்லாம் மூடிடுவாங்க, இயற்கை வளத்தெல்லாம் பாதுகாப்பாங்க. பாத்துக்கிட்டே இருந்தேன். 4.25 வருஷம் ஆச்சு. போயிடுச்சு. இன்னும் 3 மாசத்துல என்ன ஆக போகுது? ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆக என்ன அப்பான்னு கூப்பிடும் போது எங்க ஊர்ல கோயம்பேடுல போஸ்ட் ஒட்டி இருந்தாங்க. அதுதான் அந்த மனுஷன் போஸ்டர் ஒட்டி வழக்கம் போல விளம்பரம். ஒரு பாட்டிமா என்ன பண்ணிருச்சு, அதுக்கு வயிறு எரியுது, தாங்க முடியல, ஒண்ணும் இல்ல, செருப்பு கழட்டி அடிச்சிருச்சு. நம்ம தம்பி யாரோ ஒருத்தர் அந்த வீடியோ எடுத்து போட்டான். வீடியோ வைரல். என்ன தெரியுமா பண்ணாங்க? தற்போது கிடைத்த முக்கிய செய்தி, பாட்டிமாவை பிடிக்க 10 தனிப்படை அமைப்பு. பாதுகாப்பு உணர்வு கொடுக்கணும். பெண்கள் வெளில போகும்போது பாதுகாப்பு இல்ல. ஒவ்வொரு நாளும் தம்பி சொன்ன மாதிரி அத்தனை கேஸ். பாதுகாப்பு உணர்வு கொடுத்தாதான் நீ அப்பா. பாட்டிமாவை பிடிக்க தனிப்படை போட்டாரலாம் அப்பா இல்ல.
பண்றதெல்லாம் தப்பா, பேரு மட்டும் அப்பா. ஆக இதை அப்பான்னு கூப்பிடும்போது யார் சார் கூப்பிட்டாங்க? யார் சாமி? நீ எந்த உலகத்துல வாழ்ற? சிறுபான்மை மக்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு செய்தியை மட்டும் சொல்லி இடசார ஆசைப்படுகிறேன். தீவிரவாதத்துக்கு மதம் இல்லைங்க. முதல் முறையாக இஸ்லாமிய தீவிரவாதின்னு அந்த வார்த்தையை உருவாக்கி சட்டமன்றத்தில் சொன்னது மதிப்பிற்குரிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி. பாதிக்கப்பட்டவரை உட்கார வைங்க, லிஸ்ட் பெருசா இருக்கு. இதுக்கு எப்படின்னா, நெடுநாள் சிறையில் இருக்கிற இஸ்லாமிய கைதிகளை இன்னைக்கே விடுதலை பண்றேன்னு இந்த நாள் வரைக்கும் விடுதலை செய்யாம ஏமாத்திக்கிட்டே இருக்கிறது அவருடைய புள்ள முதல் முறை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இஸ்லாமியர்களினுடைய நோன்பு துறப்பு நிகழ்வு இஃப்தார் நோம்புல அவங்க சாப்பிட வேண்டிய உணவுப் பொருட்களை எல்லாம் கார்பரேஷன் குப்பை வண்டியில வந்து கொட்ட அந்த பங்கனுக்கு தலைமை தாங்கியது அவருடைய புள்ள உதயநிதி ஸ்டாலின். 3 தலைமுறையா இஸ்லாமியர்களை அழிச்சிட்டு நான் ஒரு மீம் பார்த்தேன். திமுக படம் போட்டு இருக்கிறாங்க. நம்ம குள்ளாப்பட்ட ஒரு பாய் இருக்கிறாரு, கத்தி எடுத்து முஸ்லிம் முதுகுல குத்திட்டு சத்தம் போடாத பாய் பிஜேபி உள்ள வந்துடும். எத்தனை வருஷமா நீ சிறுபான்மை மக்களை காப்பாத்துவன்னு பார்த்தா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை மட்டும் தாண்டா காப்பாத்திட்டு இருக்க. மனசாட்சி இல்லாதவன். சனாதன சக்திகளோடு சண்டை செய்வன் பார்த்தா சவுக்கு சங்கரோட சண்டை போட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் பேசுனா விடிய விடிய பேசிட்டே இருக்கலாம். அழகா தம்பி சொன்னா வரவல்ல பார்த்தேன், பஸ் 2 தான் போகுது, கல்குவாரி லாரி சொல்லும் போது ஒண்ணு போகுறான். அதை வீடியோ போகுது. யார் அப்ப விட்டு சொத்த லாரி வச்சு கொள்ளை அடிச்சு கொண்டு போய் கொட்டிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நம்ம இயற்கை வளம், நம்முடைய மண்ணு கல்லு லாரி ஏறி ஊரை விட்டே போகுது. இன்னும் 3 மாசத்துல இத கொள்ளை அடிக்கிற குடும்பம் இடியா போகும், ஊரை விட்டே போகுது. எழுதி வச்சுக்கங்க. தாய்மார்லாம் இருக்கீங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. யார் வீட்டு காசு சிறப்பு பேருந்து மகளிர் பேருந்து அப்படின்னு மேல ஏத்துறாங்க. மினிஸ்டர் வந்து என்ன சொல்றாரு? ஓசி அப்படின்ற. ஓசி அப்ப நீ யாரு? நீயே ஒரு ஓசி. நீ எங்க பெண்களை பார்த்து ஓசி ஏளனம் செய்யறது? இன்னொரு மீட்டிங்ல இன்னொரு அமைச்சர் என்ன பளபளப்பா இருக்கீங்க, பேரன் லவ்லியா 1000 ரூபாய் வந்துச்சா? அவரே பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு பவுடர் அடிச்ச சீன் செட்டி மாதிரி ஒரு ஆளை கூட்டு விட்டு பளபளப்பா இருக்கீங்க. பாடி ஷேமிங் செய்வது, ஏளனப்படுத்துவது, அடிப்படை உரிமைகளை குறித்த எந்த புரிதலும் இல்லாம அழிச்சாட்டியம் பண்ணுவது. ஆனா நாங்க அப்படி கிடையாதுங்க. இந்த மேடையில் வைத்து சொல்கிறேன், பல்லாயிரம் இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கிற இந்த மேடையில் வைத்து சொல்கிறேன், ஒரு இஸ்லாமியனுடைய மேல நீ கை வைக்கணும் 10 தமிழக வெற்றி கழக தொண்டனை தாண்டி கை வைக்கணும். நாங்க மக்கள் மனசுல நிக்கிறோங்கிறதுக்காக முழு நிகழ்ச்சியும் உங்களையும் எங்களையும் உட்கார வச்சுட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நின்னுக்கிட்டே இருக்கான என் தம்பி படை, தொண்டர் படை. இவனை தாண்டி வந்து புல்லா பார்க்கலாம். எழுதி வச்சுக்கங்க, எடுத்து வச்சுக்கங்க. தம்பிகளா இருந்தாலும் சரி, இல்ல மறைந்து இருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னு ஸ்டார்டிங்ல இருந்து ஒளியிலிருந்து என்னை வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உளவுத்துறை காவல்துறையா இருந்தாலும் சரி, எழுதி வச்சுக்கங்க. ஒரு பொண்ணு மேலையாது, ஒரு தாய்மார் மேலையாது ஏதாவது நீங்க அநீதியாக அநியாயமாக அவமானப்படுத்தினீங்கன்னு சொன்னா 10 தமிழக வெற்றி கழக தொண்டன் களத்தில் இறங்கி அந்த பெண்ணுக்காக சிஸ்டருக்காக நிற்போம். தங்கச்சி போட்டாங்களே ஒரு போடு. யாரா இருந்தாலும் பெண்களை பத்தி நாக்கு மேல பல்ல போட்டு தப்பா பேசுற நீ, அது யாராவனாரு, எப்பேற்பட்ட பேசுறவனாரு, தமிழ்நாட்டு பெண்களிடம் நிபந்தனை அற்ற மன்னிப்பு நீ கேட்கலனா நாங்க கேட்க வைப்போம். எங்க பெண்கள் கேட்க வைப்பாங்க. ஒன்னே ஒண்ணுதான், காலம் கொஞ்சோண்டு இருக்கு. மாவட்ட செயலாளர் கூட நில்லுங்க, அவர் கையை வலிமைப்படுத்துங்க. உன்னை தூக்கி வெளில போடுங்க. என்ன தெரியுமா? ஈகோ தூக்கி வெளில போடுங்க. என்ன அதை சொல்லிட்டே எதை சொல்லிட்டே என்ன இது பண்ணல அதை பண்ணல. ஒரு 4 விழா பண்ணும்போது 4 பேர் மனசு கஷ்டப்படும். ஒரு மரத்தில் எதையாவது விட்டுருவோம், வேணும்ட்டே இல்ல தெரியாம ஏதோ ஒரு பிரதரே சிஸ்டரை காயப்படுத்துறோம். கொஞ்ச நாளைக்கு பல்ல கடிச்சு அதெல்லாம் மறந்துருங்க. எதிரி ரொம்ப பெரிய ஆளு, பல ரூபத்துல வருவான், பல வடிவத்துல வருவான். நாம ரொம்ப சின்ன ஆளுங்க, உருவத்திலையும்
எந்த வசதி வாய்ப்புலையும். ஆனா உலகத்துல மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் சின்ன ஆளுங்களா இருக்கக்கூடியவங்க தான் உடைச்சு தூக்கி எரிஞ்சு புதிய வரலாறு படைச்சிருக்காங்க. தேர்தல் அன்னைக்கு நம்ம விரல்களுக்கு அந்த வாக்குமை வருது. அந்த வாக்குமை நமக்கு சாதகமா வரணும்னா ஒருமை நமக்கு வரணும். அது என்ன தெரியுமா? ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமை. அது நமக்கு வரணும். இந்த ஒற்றுமை நமக்கு வரணும்னா நம்ம தலைவர்கிட்ட நீங்க வரணும். ஏன் தெரியுமா இந்த தலைவர்கிட்ட வந்தா ஒற்றுமை வருது? இந்த தலைவரிடம் இன்னொரு மை இருக்கு. அது தூய்மை, அது வாய்மை, அது நேர்மை. கொள்கை வீரர் காமராசர் கனவு கண்ட அவருடைய அந்த ஒரு தூய்மையான ஆட்சி நிர்வாகம். தந்தை பெரியார் இருக்கார் பாருங்க, அவர் சொன்ன பகுத்தறிவு சிந்தனை. வீரமங்கை வேலுநாச்சியார் இருக்கார் பாருங்க, அப்படி நிமிர்ந்த நன்னுடைய இருக்கக்கூடிய அந்த பெண்களினுடைய மா வீரம். அஞ்சலை அம்மாள் இருக்காங்க பாருங்க, தன்னையே தரக்கூடிய அந்த தியாக உள்ளம். சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் இருக்கார் பாருங்க, எனக்கு கீழ் யாரும் இல்லை, நான் யாருக்கும் கீழ் இல்லை. எந்த அண்ணல் அம்பேத்கரை நீ உள்ள வரக்கூடாது, நீ தொட்டா தீட்டு தொடாதன்னு சொன்னாங்களோ, எந்த பள்ளிக்கூடத்துல நீ உள்ள வராத தம்பி, வந்தா நீ கோணிப்பை போட்டு வேணா உட்காரு, உன் பாதம் பட்ட இந்த பள்ளி தீட்டாகும் சொன்னாங்களோ, அதே பள்ளிக்கூடத்துல அடுத்த நாள் வேற யாரையாவது அசிங்கப்படுத்தி போயிருக்க மாட்டாங்க. ஒரு கையில கோணிப்பை, இன்னொரு கையில புத்தக பையோடு போய் நின்று தன் வாழ்வில் கிடைத்த அனைத்து வாய்ப்புகளையும் படித்து தொட்டால் தீட்டுன்னு சொன்ன இந்த உலகத்திற்காக, நாட்டிற்காக அரசியல் அமைப்பு சட்டத்தை தீட்டி 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 தந்த தலைவர் அண்ணல் அம்பேத்கர். அவருடைய கொள்கை பேரன்கள் நாங்க சொல்றோம், இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு உயிரும் பிறப்பால் சமம். எங்களுடைய கோட்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். எங்க குறிக்கோள் எல்லோருக்கும் எல்லாம். இதுல அதிகாரமும் இருக்கு. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க சிறுபான்மை மக்களே. 16 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. 3643 சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த தமிழ்நாடு உருவாக்கி இருக்கு. அது ஒரு 10% வைங்க, 350 பேராவது முஸ்லீமா இருக்கணும்ல. இல்ல, வெறும் 93 பேர் மட்டும் தான் முஸ்லீம். 3643 பேர்ல எத்தனை பேர் ஒரே குடும்பத்திலிருந்து வந்தாங்க? ஆனா 3643 பேர்ல வெறும் 93 பேர் தான் முஸ்லீம். அப்ப இதத்தான் நான் சொன்னேன், சத்தம் போடாதீங்க பாய், பிஜேபி உள்ள வந்துரும்னு கத்தியால குத்திக்கிட்டு இருக்கானே. அதிகாரத்திடம் நீங்கள் கேட்க வேண்டியது என்ன? சலுகையா? அதிகாரத்திடம் நீங்க கேட்க வேண்டியது என்ன? ஒத்த சீட்டா? வேண்டாம். அதிகாரத்திடம் நாம் கேட்க வேண்டியது அதிகாரம் தான். நீ வெள்ளப்போ, அதிகாரத்தை எங்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன். எங்களுடைய குறிக்கோள் எல்லோருக்கும் எல்லாம். எங்களுடைய கொள்கை மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை. அதன் சாட்சி இந்த மேடை. கேத்தரின் தங்கச்சி இருக்கிறார். அந்த தேவகுமாரன் உலகத்தின் சிலுவைகளை தாங்கி சுமந்த புது உடைமையினுடைய முன்னோடி அந்த இயேசுநாதனை வணங்குறார். அந்த பக்கம் மௌலானா வந்திருக்கிறாரு. வணக்கத்திற்குரியவன் ஏக இறைவன் ஒருவனே, அவன் பெயரால் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ஆமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு மௌலானா. இது ஒரு ரமேஷ் வந்திருக்கிறார், ராஜமுகன் வந்திருக்கிறாரு. எல்லாரும் கையெடுத்து வணங்கி வணங்கி வணக்கம்னு இறைவனை வணங்குவதை போலவே சக மனதையும் வணங்கக்கூடிய இந்து பிள்ளைகளும் வந்திருக்கிறாங்க. இதத்தான் சொல்றேன், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இது எங்களுடைய கோட்பாடு. இத மனசுல நிறுத்துங்க. எலெக்ஷன் நெருங்கி வருகிற பொழுது மாவட்ட செயலாளரை உங்களுடைய சிந்தனையில நிறுத்துங்க. வெற்றி தலைவரும் பொதுச் செயலாளரும் யார கை காட்டுறாங்களோ அவங்களை கொண்டு போய் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் நிறுத்துங்க. அதுக்குள்ளையாவது கொஞ்சோடு மனசாட்சி இருந்தா இப்படி லாரி லாரியா கொள்ளடிக்கிறத நிறுத்துங்கடா. டேய், எவ்வளவுடா போயினே இருக்கிறடா. 3 மாசம் தான். 3 மாசத்துக்கு அப்புறமேட்டு இதே இடத்தில் இதை விட பிரம்மாண்டமாக மேடை நடக்க வேண்டும். அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி விழா மேடையாக இருக்க வேண்டும். அதில் நாம் அத்தனை பேரும் வர வேண்டும். அதில் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில் வந்தே ஆக வேண்டும். அன்று இந்த மேடையில் வெற்றி தலைவர் அல்ல, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் விஜய் என்று நான் சொல்ல வேண்டும். அந்த மேடைக்கும் மாவட்ட செயலாளர் அண்ணன் எங்க 3 பேரையும் சிறப்பு பேச்சாளராக அழைக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். கான்பிடென்ட் நல்ல